திருமணம் செய்யும் போது கவனிக்க வேண்டியவை. ஆண் பெண் ஆண்தன்மை உடைய ஆணா, பெண் பெண்தன்மை உடையவராக இருப்பாரா? இவற்றை நாம் கருத்து கொள்ள வேண்டும். திருமணம் என்பது 1000 காலத்து பயிர். ஆண் பெண்ணை இணைக்கும் பெற்றோர்கள் 10க்கு எத்தனை பொருத்தம் என்று பார்க்காமல் ஒரு சில முக்கிய விஷயங்களையும் தெரிந்து கொள்வது அவசியம். குடும்ப வாழ்வில் கணவன் மனைவி ஒற்றுமை மட்டுமன்றி பொருளாதார ரீதியாகவும் மேன்மைகள் ஏற்பட்டால்தான் மன வாழ்க்கை என்பதே மகிழ்ச்சி அளிப்பதாக இருக்கும். நவக்கிரகங்களால் நம் வாழ்க்கை தீர்மானிக்கப்படுகிறது. அவற்றில் திருமணத்தையே தீர்மானிக்கும் கிரகமாக சுக்கிரன் விளங்குகிறார். திருமணத்தை மட்டுமன்றி ஆடம்பரமான வாழ்க்கை அமைவதற்கும் சுக்கிரன் மிக முக்கிய கிரகமாவார். ஒருவருக்கு பூமி, மனை, யோகம், வண்டி, வாகனங்கள், சுகவாழ்வு, சொகுசு வாழ்வு யாவும் சிறப்பாக அமைவதற்கு சுக்கிரன் மிக முக்கிய காரணமாகிறார். ஆடை, ஆபரணங்கள், அணிகலங்கள் போன்றவைகள் சேருவதற்கும் சுக்கிரனே காரகனாகிறார். ஒருவர் ஜாதகத்தில் சுக்கிரனானவர் கேந்திர திரிகோணங்களில் நட்பு வீட்டில் அமைய பெற்றிருந்தாலும், ஆட்சி உச்சம் பெற்று சுபக்கிரகங்களின் சேர்க்கை பார்வை பெற்றிருந்தாலும் அந்த ஜாதகருக்கு இயற்கையாகவே மன வாழ்க்கை சிறப்பாக அமைவது மட்டுமன்றி சகல சௌபாக்கியங்களையும் பெற்று வாழும் யோகம் உண்டாகிறது. சுக்கிரன் கிரக சேர்க்கையின்றி சுபர் பார்வையுடன் அமையப்பெறுவது சிறப்பு. அப்படி சுக்கிரன் கிரக சேர்க்கை பெறுவாராயின் களத்திர தோஷம் உண்டாகும். குறிப்பாக சனி, செவ்வாய், ராகு, கேது போன்ற பாவக்கிரகங்களின் சேர்க்கை பெற்றிருந்தாலும், சுக்கிரன் பாவிகளின் சேர்க்கை பெற்று ராகுவின் நட்சத்திரங்களான திருவாதிரை, சுவாதி, சதயம் போன்றவற்றில் அமைந்திருந்தாலும் வாழ்வில் தடமாறி செல்லக்கூடிய சூழ்நிலை உண்டாகிறது. சுக்கிரன் மேற்கூறியவாறு அமைந்திருந்தால் நற்பலங்களை தரமாட்டார் என்பது மட்டுமன்றி, சுக்கிரனை பற்றி ஆராய்கின்ற போது மிக முக்கியமாக நாங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் அஸ்தங்கம். அதாவது சுக்கிர பகவான் ஒரு ராசியில் ஒரு மாதம் தங்குவது மட்டுமன்றி சூரியனையே ஒட்டியே சஞ்சரிப்பார். சூரியனானவர் மிகவும் சக்தி வாய்ந்த உஷ்ண கிரகம் என்பதால் சூரியனுக்கு மிக அருகில் எந்த கிரகம் சென்றாலும் அந்த கிரகத்தின் வலிமையை முழுமையாக குறைத்து விடுவார், புதனை தவிர. சூரியனை ஒட்டியே சுக்கிரன் சஞ்சரித்தாலும் சூரியனுக்கு முன்பின் 8 டிகிரிக்குள் அமைய பெற்றால் பலம் குறைந்து அஸ்தங்கம் வருகிறார். அதுவும் 1 டிகிரிக்குள் அமைவாரானால் சுக்கிரன் தன் முழு பலத்தையுமே இழந்து விடுகிறார். ஒருவருக்கு சுக்கிரன் பலமிழந்து அஸ்தங்கம் பெற்றுவிட்டால் இரகசிய நோய்களால் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை, சிலருக்கு திருமணமே நடைபெறாமல் போகக்கூடிய அனுகூலமற்ற நிலை உண்டாகிறது. சுக்கிரன் அஸ்தங்கம் பெற்றவர்களுக்கு சுக்கிரனின் தசாபுக்தி நடைபெறும் காலங்களில் இரகசிய நோய்களின் பாதிப்புகள் அதிகம் ஏற்படுகிறது. சுக்கிரன் தேவகுருவான குருவின் சேர்க்கை பெற்றாலும் ஒருவித தோஷத்தை கொடுக்கின்றார், ஒரு குற்றத்தை கொடுக்கின்றார். ஆனால் ஒருவரின் ஜாதகத்தில் சுக்கிரன் பலம் பெற்று அமைந்தால் அந்த தசாபுக்தி காலங்களில் வாழ்வில் பல உயர்வுகள் தேடி வரும். ஆணின் ஜாதகத்தில் சுக்கிரன் வலுப்பெறுமேயானால் பெண்களால் சாதகமான பலன்களும் தொழில் ரீதியாக உயர்வுகளும் ஏற்படும். பெண்ணின் ஜாதகத்தில் சுக்கிரன் மட்டுமன்றி பெண்களுக்கு மிக முக்கிய கிரகமாக விளங்கக்கூடிய செவ்வாயும் பலம் பெற்றிருந்தால் வாழ்க்கை துணையால் நல்ல மேன்மைகள் உண்டாகிறது. சுக்கிர ஓரையில் திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரியங்களை மேற்கொள்வது நல்லது. சுய ஜாதகத்தில் சுக்கிரன் வலிமை குறைந்து வக்கிரம், நீச்சம் போன்று பாதிப்புற்று நிலையில் இருக்கும்போது பலருக்கு இல்லறம் எனும் திருமண வாழ்க்கை அமைவதிலும் பலருக்கு அமைந்த இல்லற வாழ்க்கையிலும் சில தீய பலன்களை, பிராப்த தடைகளை ஏற்படுத்துகிறது. குறிப்பாக திருமண வாழ்வில் தம்பதியருடைய கருத்து முரண்பாடு மற்றும் பற்றில்லாமல் இணக்கத்தன்மை இல்லாமல் அமைகிறது. ஆண்மை குறைவுள்ள ஜாதகம் எப்படி இருக்கும்?
திருமணத்துக்கு முன்பு பொருத்தம் பார்க்கும்போது ஆண்மைத்தன்மை அந்த ஜாதகருக்கு இருக்கா என்று பார்க்க வேண்டும். களத்திரகாரகன் லக்கினம் மற்றும் இயற்கை பாவிகளுக்கு இடையில் இருப்பது, 8ஆம் இடத்தில் இருப்பது, ஆணின் களத்திரகாரகரான சுக்கிரன் 6ஆம் இடத்தில் இருப்பது, 7ஆம் அதிபதி 6இல் இருப்பது, இதுபோல் பல விதிகள் இருப்பினும் இங்கே காணும் இந்த ஜாதகத்துக்கு ஆண் ஜாதகம் களத்திரகாரன் சுக்கிரன் காலபுருஷனுக்கு லக்னத்தில் இருந்தாலும் ஜாதகரின் லக்னத்துக்கு அது 6ஆம் இடமாக இருக்கிறது. அந்த சுக்கிரன் இருக்கும் வீட்டுக்குரியவரான செவ்வாய் அந்த வீட்டுக்கு 12இல் மறைகிறார். அதே நேரம் லக்னத்துக்கு 7க்குடையவரும் சுக்கிரனாகி அந்த 7க்கு அதாவது அந்த 7ஆம் வீட்டுக்கு 12இல் போய் மறைகின்றார். கூட அஷ்டமாதிபதியோடு சேர்ந்து மறைகின்றார். ஆக கல்யாண வாழ்க்கை இங்கு அடிபடுகிறது என்று சொல்லலாம். இந்த ஜாதகத்தில் புதன் 8ஆம் இடத்து அதிபதியாகி 7ஆம் அதிபதியான சுக்கிரனுடன் 6இல் இருக்கிறார். திருமணமான சில தினங்களுக்குள் அவரின் மனைவி தாம் அணிந்து வந்த நகை வெள்ளி பொருட்களை எடுத்துக்கொண்டு தாய் வீட்டுக்கு சென்றவர் திரும்பி வரவே இல்லை. மேலும் சட்ட ரீதியாக தனது கணவரையும் அவரது பெற்றோரையும் சந்திக்க தயாராகி சில கோடிகளை கேட்டு வழக்காடு மன்றம் சென்றிருக்கின்றார். இரு வீட்டாரும் எல்லாவற்றிலும் அதிக செல்வாக்கு உள்ளவர்கள்தான். இருப்பினும் நடந்ததோ வேறு. பணத்தால் அனைத்தையும் வாங்கிவிட முடியாது என்பது இச்செயலால் அறியலாம். இரு குடும்பத்திலும் மனவேதனை, பெண்ணுக்கு அவமானம், ஆணுக்கு நிலை அரசல் புரசலாக வெளியே தெரிந்து வெட்ட வெளிச்சமானது. இதுதான் இன்றைய நிலை. 6ஆம் வீடு பாதிக்கப்பட்டிருந்தால் நிச்சயம் உடல் ரீதியான மற்றும் மன ரீதியான பாதிப்புகள் இருக்கவே செய்யும். காலபுருஷ தத்துவத்தின்படியான 2ஆம் வீடு அதாவது ரிஷபம் அந்த அதிபதி, அதான் குடும்பம் அமைக்க வேண்டிய அதிபதி தனது விரயஸ்தானமான மேசத்தில் இருப்பதையும் 6ஆம் அதிபதியோடு இணைந்து இருப்பதையும் கவனிக்கும் போது குடும்பம் அமைய வேண்டியது அமையாமல் போனதையும் விரயமானதையும் மேலும் பல விரயங்களை எதிர்கொண்டமையும் இங்கு காண முடிகிறது. பெண்ணின் ஜாதகத்தை பார்ப்போமாக இருந்தால் இங்கு ஒன்று கவனிக்க வேண்டும். இருவருக்கும் 4ஆம் இடத்தில் கேது. ஆணுக்கு காலபுருஷ தத்துவத்தின்படி 4இல் கேது, பெண்ணுக்கு லக்னத்துக்கு 4இல் கேது. சுகம் குறைவு. களத்திரகாரன் சுக்கிரன் உச்சமான புதனோடு அதாவது நண்பனோடு சேர்க்கை நீசமானாலும் அவர் காலபுருஷனுக்கு 6ஆம் அதிபதியோடு சேர்ந்திருக்கிறார். 7ஆம் அதிபதி நேருக்கு நேராக இருந்து இவர்கள் இருவரையும் பார்க்கின்றார். அதோடு லக்னத்துக்கு 6ஆம் அதிபதியாக புதன் வருகிறார். அவரே பாக்கியாதிபதியாகவும் மகர லக்னத்துக்கு வருகின்றார். லக்னத்துக்கு 7ஆம் வீட்டுக்குரியவரான களத்திரகாரன் சுக்கிரன் பார்க்கின்றார். அதாவது லக்னத்துக்கு 7ஆம் வீட்டுக்குரியவரை களத்திரகாரன் சுக்கிரன் பார்க்கிறார். இது நல்ல அமைப்பு. அதே நேரம் ராசிக்கு 7ஆம் வீட்டுக்குரியவரோடு 7இல் களத்திரகாரன் சேர்ந்திருக்கின்றார். தனியாக புதன் அங்கு இருந்தால் கேந்திராதிபத்திய தோஷமாக மாறிவிடும். இங்கு களத்திரகாரகன் நீசமாகி பின்னர் யோகமாக மாறுகிறது. அதனால் அந்த வரன் அமைந்து நீசமாகி போய்விட்டது. அடுத்த வரன் இந்த பெண்ணுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்கும். முதல் கணவர் நீசமாகி ஒருவித பிரயோசனமும் இல்லாமல் போய்விட்டது என்று சொல்லலாம். இந்த இரு ஜாதகத்தை எவ்வாறு சேர்த்தார்கள் என தெரியவில்லை. கிரக பொருத்தம் மட்டும் சால சிறந்தது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது.